ரமேஷ் எப்படி இருக்கிறது ரமேஷ்? அந்த இடத்துல வந்து புயல் வட்ட வட்டம் புயல்னா நீங்க வந்துடுறீங்க, வந்து ஒவ்வொன்றும் கடல் மார்க்கமா போனீங்க. இன்னைக்கு என்ன கடல் பக்கம் போலையா நீங்க? அதான் வேதாரண்யம் வந்திருக்கு சுரேஷ், கடல் பக்கம் தான் திருப்பி விட்டுருக்கீங்க. வேதாரண்யத்துல எங்க கழுத்தளவு தண்ணி இருக்கு. கழுத்தளவு தண்ணி, ஆமா சுரேஷ். அதாவது டிட்டுவா புயலானது இலங்கையிலிருந்து கிளம்பி நேரடியாக தமிழ்நாட்டை தாக்கும் அந்த வேளையிலே தற்பொழுது வேதாரண்யத்திலே மிகவும் பயங்கரமான மழை பெய்திருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்தளவு தண்ணீருக்கு அருகில நின்று நான் உங்களுடைய செய்தியாளர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் கழுத்தை மிங்கும் அளவிற்கு தண்ணி இருப்பதை பார்க்க இருக்கு. முடிகிறது. நீங்க போய் போனதானே தெரியும். போய் நின்னு காட்டுங்க. போய் நின்னுனா எனக்கு புரியல. தான் நின்னு தான் காட்டுறேன். தண்ணி இருக்கு பாருங்க. இங்க இல்ல, தண்ணிக்குள்ள போய் கழுத்தளவு தண்ணி எங்க இருக்கு அங்க போய் நின்னு ஒரு கழுத்தளவு தண்ணி அப்படி காட்டுங்க. ஏன் இவங்க எல்லாம் நின்னு பார்த்தா இதுல தண்ணினா ஒத்துக்க மாட்டாங்களா? கழுத்தரை காமிச்சாதான் நம்புவாங்களா? நல்லா இருக்காது, போனதாங்க நல்லா இருக்கான். என்ன இது தேவையெல்லாம் பண்ணிக்கிறீங்க வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டு? போங்க போங்க ரமேஷ், உள்ள போங்க. என்னால போக முடியாது. கழுத்தளவு தண்ணினா இப்ப இது பார்த்து என்ன பண்ண போறாங்க இவங்க? நீங்க போங்க, உள்ள போய் நின்னு சொல்லுங்க. அப்பதான் ஒரு என்ன சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பழைய பகை இருக்கின்றதெல்லாம் காட்டுறீங்க சார். பகையெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நடத்தி இருக்கோம், என்டர்டைன்மெண்ட் நியூஸ் இதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் காட்டணும். நீங்க என்டர்டைன்மெண்ட் தான் பண்றீங்க, நியூஸ் வர்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. உள்ள போய் காட்டுங்க ரமேஷ்.